டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சாதித்த வல்லுநர்கள் நிறைய பேரை நாம் சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர், பேச்சாளர் மற்றும் இணை ஆசிரியர் டாக்டர் ஹேமாஹரி அவர்களை சந்திக்க போகிறோம். 100 புத்தகங்கள், 1000 குறும்படங்கள், 1000 வலைப்பதிவு கட்டுரைகள் மற்றும் 5 ஆவணப்படங்களை வெளியிட்டுள்ளார். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் பாரத நாகரிகம் குறித்த விழிப்புணர்வு அறிவையும் வளர்த்து கொண்டு வருகிறார் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய 20 ஆண்டு கால இந்த சேவைக்காக நிறைய விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஹேமாஹரி அவர்களை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமும் பெருமையும் கூட மேம். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் முதல்ல இருந்து யார் இந்த ஹேமாஹரி மேம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. அதை தொடர்ந்து உங்களுடைய புத்தகங்களை பற்றி நம்ம நிறைய கேட்கலாம் மேம். கண்டிப்பாக. உங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னா எந்த ஊர் மேம்? சொந்த ஊர்னா நிறைய ஊர். பிறந்தது மைசூர், வளர்ந்தது பாம்பே, கல்யாணம் ஆகி வந்தது சென்னை. ஓகே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சென்னையிலேருந்து நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு, வெளிநாடு, இந்தியா எல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எது சொந்த ஊர் சொல்கிறது? எல்லாமே சொந்த ஊர் தான், எல்லாமே சொந்தம். ஓகே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே மேம், இப்போது சொந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. அப்போ உங்களுடைய ஆரம்ப கால கல்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது, அது எந்த ஸ்கூல், எந்த ஊர் மேம்? அது போகணுன்னு சொல்லணுன்னாக்கா ஆக்சுவலாக பார்த்தா மைசூரில் எங்கள் வீட்டுக்கிட்ட, தட் இஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும் மைசூரில். ஸோ டவுனில் நிர்மலா கான்வென்ட்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. ஓகே. ஸோ அந்த ஸ்கூலோட நன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் அவங்கள எனக்கு சீட்டு வேணும்னு சின்ன வயசுலேருந்தே, அந்த 2-3 வயசுலேருந்தே சீட் வேணும்னு அவங்கள பார்த்து கேட்டுட்ருப்பேன். அவங்க எல்லாம் இப்போ பாரு ஸ்வீட்டு நினச்சின்னு ஸ்வீட் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு குழந்தைக்கு ஸ்வீட்டு தானே பிடிக்கும் அப்படின்னு. பட் ஃபைனலி தே அண்டர்ஸ்டுட் அண்ட் ஸோ தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் என்னோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். அங்கே இப்போ கூட ஒரு சமீபத்தில் போய் அந்த ஸ்கூலில் போய் பார்த்துட்டுலாம் வந்தேன்னா, அதுக்கப்புறம் ஒரு when I was 5-6 பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அப்பா. ஸோ பாம்பேக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக. பட் பாம்பே வாஸ் ஆர் பேஸ் பிகாஸ் எங்கள் தாத்தா கும்பகோணத்துலேருந்து 1940s வேர்ல்டு வார் டைப்லேயே கும்பகோணத்துலேருந்து ஹி மூவ் டு பாம்பே. ஸோ பாம்பேயில் தான் என் அப்பா சைடு எல்லாருமே பாம்பேயில் தான் தேவ் பீன் செட்டில்ட். ஸோ அங்கே தான் வளர்ந்தேன், படித்தேன், எல்லாமே அங்கே தான், வேலையும் அங்கே ஆரம்பித்தேன். அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி சென்னைக்கு வந்துட்டேன். ஓகே. இப்போது மைசூரில் ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு பாம்பேயில் இப்போ படிப்பு போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி எல்லாம் முடிச்சு காலேஜும் நீங்கள் பாம்பேயில் தான் பண்ணீங்க. என்ன மேஜர் கோர்ஸ் எடுத்தீங்க மேம்? ஸோ காலேஜில் யூ ஹேட் அன் ஆப்ஷன் ஆஃப் 12th அப்புறம் 4 years இன்ஜினியரிங், ஆர் 12th அப்புறம் 3 years ஆஃப் பேசிக் கிராஜுவேஷன் இன் சம் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட், அண்ட் தென் 3 years ஆஃப் இன்ஜினியரிங். So that was called BSc Tech. So BSc Tech. ஸோ அதனால நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிவிட்டு பாம்பே யூனிவர்சிட்டியில், அப்புறம் பிஎஸ்சி டெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதில் பண்ணினேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வேலை அப்படியே கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்துச்சு. ஸோ அப்பா அம்மாவுடைய ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி அப்பா எங்கே ஒர்க் பண்ணார், அதை பற்றி எல்லாம் கொஞ்சம். ஸோ அப்பா வாஸ் இன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. முதல்ல சென்னை, அப்புறம் ஹைதராபாத், அப்புறம் மைசூர் நான் பிறந்த ஊர், அப்புறம் பாம்பேக்கு திரும்பி வந்தார். தட்ஸ் வேர் ஹி ரிட்டையர்ட்.
அம்மா ஹோம் மேக்கர் பட் வெரி என்டர்பிரைசிங் உமன். ஓகே, நிச்சயமா அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸருடைய பொண்ணு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அந்த ஒரு தைரியம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது 2 வயசுலேயே வந்து எனக்கு சீட்டு கொடுங்க படிக்கிறதுக்குன்னு கேட்ட குழந்தை இல்லை அது. ஓகே மேம், இப்போது நீங்கள் காலேஜில் வந்து என்ஜினியரிங்கும் படிச்சிருக்கீங்க அண்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பேஸும் இருந்திருக்கு. இன் ஃப்யூச்சரில் எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை வந்தது? எது போகணும் அப்படின்னு தோணுச்சு? ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஆசை. எனக்கு 12th அந்த காலேஜ் பீரியட்லேயே ஒரு சைடில் எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது வந்து ஒரு சைடு எனக்கு ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக போகணுன்னு ஒரு ஆசை. இன்னொரு சைடில் எனக்கு ஆஸ்ட்ரானமி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசை. அண்ட் தென் இந்த கம்ப்யூட்டரும் அந்த ஸ்டடீஸ் அந்த வகையில் வந்துடுத்து. ஸோ ஃபைனலி ஆஃப்கோர்ஸ் பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ த ஃபார்மல் எஜுகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதை சூஸ் பண்ணி அப்படியே இதுவாயிடுது. பட் தீஸ் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூட். ஓகே மேம், இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நீங்கள் படிக்கிற காலகட்டமாக இல்லை எப்படின்னு தெரியல, நம்மளுடைய சங்கீத கலாநிதி டாக்டர்.D.K. பட்டம்மாள் மேம் கிட்ட நீங்கள் வந்து பாட்டு கற்றுருக்கீங்க. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோடய பாட்டு ஜேர்னி வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சு கொடுத்து. அண்ட் விச் இஸ் வெரி நைஸ் பிகாஸ் ஒரு வென் ஐ வாஸ் அபவுட் 7-8லேருந்து வெரி குட் டீச்சர்ஸ்டேருந்து கற்றுக்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு குரு யாருனாக்கா இப்போது சிங்கர் ஹரிஹரன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அம்மா அலமேலுமணி மேடம் அவங்க. ஸோ ஷீ யூஸ் டு கண்டக்ட் கிளாஸஸ் பாம்பேயில். ஸோ அவங்கள்ட்ட கற்றுனேன் ஒரு 7-8 இயர்ஸ் அவங்கள்ட்ட கற்றுனேன். அப்புறம் ஆலத்தூர் பஞ்சாபகேஷ் ஐயர்னு அவர் சென்னையிலேருந்து ரசிகரஞ்சனி சபார்லேருந்து பாம்பேக்கு வந்தார். ஸோ பாம்பேயில் அவர்கிட்ட கற்றுனேன் நான் அப்போது. அப்புறம் கல்யாணம் ஆகி இங்கே வந்தப்புறம் இங்கே பட்டம்மா அம்மாட்ட கற்றுக்க வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஐ ஹவ் காட் டு லேர்ன் ஃப்ரம் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வெரி illustrious gurus. And music has been more of a hobby for me. எனக்கு ஒரு ஹாபி மாதிரி. ஓகே மேம், நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க அண்ட் அப்பா டிஃபென்ஸில் இருந்திருக்காரு அண்ட் ஃபிசிக்ஸ் வேறு, உங்களுக்கு ஜெர்மனி டிரான்ஸ்லேட்டராக போகணுங்கிற ஆசையும் வேறு, கம்ப்யூட்டரும் வேறு படிச்சிருக்கீங்க. நாங்கள் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு கர்நாடிக் சிங்கர், ஒரு பாடகி அப்படின்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? இருந்திருக்கலாம். நம்ம தான் இவ்வளோ ஆசையை வச்சுருக்கோமே. இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வந்து தியாகராஜர் சுவாமி அவருடைய சிஷ்யாட்ட கற்றுன்னு இருந்திருக்காங்கன்ட்டு. ஸோ இருந்திருக்கு பாட்டு, சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பட் see you can only do something fully. கரெக்ட். ஸோ எல்லாத்துலேயும் ஆசை இருக்கலாம். ஸோ பாடல்கள் 2 வரி ஏதாவது ஒன்று சாமி பாட்டாவது அட்லீஸ்ட் மாட்டி விடுறீங்க. பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ வெரி இன்ட்ரெஸ்டிங்லி, நான் சின்ன வயசில் பாம்பேயில் ஒரு பாட்டு கற்றுனேன். நான் ஜஸ்ட் ஒரு வெரி சிம்பிள் லவ்லி சாங் சிவராமகிருஷ்ணான்னு. அது வந்து அது ஏற்றினவர் யாருன்னே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் இங்கே வந்தப்புறம் ஐ காட் அ சான்ஸ் டு மீட் தட் பர்சன். அந்த குருவே, அந்த பாட்டை ஏற்றினவர் அவர் உடுப்பியை சேர்ந்தவர். அவர் வந்து பண்டிட் பீம்சென் ஜோஷிட்ட கற்றுண்டவர். அவரோட ஃபர்ஸ்ட் டிசைபிள் ஆக்சுவலி குருகுலத்தில் இருந்து கற்றுண்டவர். அவர் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகி ஹி நோஸ் இந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் எல்லாம் பண்ணி அவர்கிட்ட வந்து ஐ மேனேஜ் டு மீட் ஹிம் அண்ட் now I am learning a few songs then and off and on when I can meet him. So இந்த மாதிரி நிறைய. அண்ட் இவர் வந்து வாகியக்காரர் ஆக்சுவலி. ஸோ வாகியக்காரர்னாக்க they compose their songs, they tune their songs and they sing that song also. So unlike வெறும் performers who learn and sing, இவர் கம்போஸும் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஐ காட் டு மீட் அ லாட் ஆஃப் நைஸ் பீப்புள், நிறைய பெரியவர்கள் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. அந்த சின்ன வயசுலேயே கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், கடவுளுடைய அருள்னு சொல்லலாம். அண்ட் பட் இதெல்லாம் ஆக்சுவலி கம்ஸ் ஃப்ரம் த பேரண்ட். See, இந்த சின்ன வயசில் அமைகிற வாய்ப்பு இஸ் ப்ரிடாமினன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை த பேரண்ட். ஸோ தே ஹாவ் அ பிக் ரோல். ஏன்னா எனக்கு நினைவு இருக்குது, நான் வந்து சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் பாம்பேயில் வளர்ந்ததுனால நார்த் இந்தியன்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் வேலையில் தே வுட் ஆல் பி பிளேயிங் இன் த கம்பவுண்ட். அண்ட் கரெக்டாக எனக்கு 6 மணிக்கு கிளாஸ் போகணும், பாட்டு கிளாஸ். எந்த குழந்தைக்கு பிடிக்கும் இல்லை இது விட்டுட்டு கிளாஸ்க்கு போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா வற்புறுத்துவாங்க. ஷி வுட் சே போயிட்டு வான்னெல்லாம். நான் அப்பப்போ டபாயிச்சுடுவேன் நான். ஈவன் தென் ஸோ இட் இஸ் த பேரண்ட் ஹூ என்ஷூர்ஸ். அண்ட் ஈவன் வென் ஐ கேம் டு 10th standard,
அப்போ கூட மை மதர் இன்சிஸ்டட், இல்லை நீ போ, 10th 12th எல்லாம் ஷீ ரெஃப்யூஸ் டு லெட் மீ ஸ்டாப் மை மியூசிக். ஸோ ஷீ செட் போயிட்டு கற்றுன்னு வா, எப்போ முடியறதோ போ, என்ன முடியறதோ கற்றுக்கோ, பட் டோன்ட் லீவ் இட். ஏன்னா அதை விட்டுட்டேனாக்கா திருப்பி யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஸ்டார்ட் இட். அந்த ஃபுல்லாக அப்படியே போயிடும்ட்டு, அண்ட் விச் இஸ் வெரி ட்ரூ. ஸோ இட் ஆல் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். இன்னைக்கு எந்த குழந்தை நன்னா பண்ணினாலும் யூ see so many prodigies, but behind them is the parent and the sacrifices that the parents have to make. கண்டிப்பா. ஸோ நிறைய சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் அம்மாக்காகவாவது ஒரு பாட்டு பாடிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி. சிவராம கிருஷ்ண கோவிந்த நரஹரி நாராயணா காஷி விஸ்வநாதா சிவராம கிருஷ்ணா. அற்புதம் மேம், அற்புதம் மேம், அற்புதம், அற்புதம். இதுக்கு மேலே வேறு என்ன மேம் வேணும் எங்களுக்கு? எங்கள் நிகழ்ச்சி நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னு இப்போவே நான் சொல்லிடுவேன். மேம், இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அண்ட் எல்லாம் பண்ணீங்களே, ஜாப் அப்படின்னும் போது ஒரு ப்ரொஃபஷன் ஜாப் நம்ம தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கும்போது வேலைக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லா பெண்களுக்குமே இருந்திருந்தது. ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எங்கே ஜாயின் பண்ணீங்க? ஸோ நான் வந்து இது படிப்பு முடிக்கச்சே ஆக்சுவலாக எனக்கு இன்டர்ன்ஷிப்பே இருந்தது ஒரு 6 months. ஸோ அப்போ வந்து டாடா யூனிசிஸ்னு இங்கே நமக்கு மெப்ஸ் இருக்கிற மாதிரி பாம்பேயில் சீப்ஸ்னு உண்டு, எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். அண்ட் நான் வந்து என் காலேஜில் பிளேஸ்மெண்ட்க்கு ஐ வாஸ் இன் சார்ஜ் ஆல்சோ. ஸோ I made sure we got everybody placed and all, and I got placed in this Tata Unisys. அங்கே முடிச்சோடனே அங்கே வேலை கொடுத்தாங்க. அண்ட் தென் அதே சமயம் எனக்கு டாடா கன்சல்டன்சிஸ்லேயும் கிடச்சிது பாம்பேயில். ஸோ தென் ஐ சோஸ் டாடா கன்சல்டன்சி. அண்ட் ப்ரிடாமினென்ட்லி த சாய்ஸ் இருக்குச்சு. ஆக்சுவலாக எனக்கு அப்போ டாடா யூனிசிஸில் சம்பளம் கூட இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் தட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் யூ மேக். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆஃபரை வச்சா அப்போது வீட்டில் அம்மா தாத்தா எல்லாம் அவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து சரி இது சம்பளம் கூட, பட் ஆனால் டாடா கன்சல்டன்சிக்கு பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி எங்கே போனாலும் டாடா கன்சல்டன்சியில் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க, நீ இதுதான் எடுத்துக்கணும்னு தி கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் மை டிசிஷன். ஸோ அண்ட் விச் டர்ன்ட் அவுட் டு பி ரைட் பிகாஸ் ஐ எண்டட் அப் கெட்டிங் மேரிட் சென்னையில். அடுத்த கேள்வி அதுதான். ஆமாம். ஸோ டாடா கன்சல்டன்சியில் ஐ குட் கெட் அ ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை. ஓகே மேம், இப்போது ஜாப் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜாப் கிடச்சிருச்சு, நல்லா குழந்தை படிக்கணும், படித்த உடனே வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணணும். ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை அது எப்படி உங்களுடைய பார்ட்னர் அவங்கள பற்றி எல்லாம் கொஞ்சம்? ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி இது ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம் இது என் லைஃப்பில். ஏன்னா இந்த வேலை கிடச்சி ஒரு 6 monthsல இந்த அலையன்ஸும் வந்தது அண்ட் அதுவும் நிச்சயம் ஆயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு அப்போது வந்து ஒரு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராட் டிசிஎஸில் யூஎஸ்க்கு போகிறதுக்கு கிடச்சிது. ஸோ ஒரே இது அதை எடுத்துக்கணுமா கல்யாணம் பண்ணணுமா, வந்து வெளிநாட்டில் தான் வேலை அப்படின்ற மாதிரி. ஸோ அதை எடுத்துக்கணுமா கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன பண்ணுறதுங்கிற இது. அண்ட் தென் நிச்சயம் ஆனோடனே எங்கள் அம்மாவுக்கு அப்போது கொஞ்சம் கவலை, நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, எங்கே வேணுமோ போய்க்கோ, உலகத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் ஒரே தாரக மந்திரம். ஸோ அது பண்ணிக்கோன்னு சரி எதுவும் எல்லாமே போகிறபடி போட்டோம் என்னன்னு பார்க்கலான்ட்டு. Luckily for me, my husband அப்போ would be and his family also. உனக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனா நீ போயிட்டு அப்புறமா கூட வச்சுக்கலாம், இல்லை you can get married and go as well அப்படின்னெல்லாம் வேறு they encouraged me a lot. In fact, my father-in-law வந்து என்னோட கெரியருக்கு அவ்வளோ he gave a lot of importance, ரொம்ப supportive. Husband of course, definitely. So, but ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் you immediately don't want to go. I mean, I didn't want to go, leave everybody and go. So then my thing changed because my in-law side எல்லாரும் they are rooted in Chennai and social cause-ல நிறைய involved அவங்க. So அப்படியே then I said okay, I'll stay back and not do long-term assignments. I'll take up short-term assignments. Okay. So அதனால short-term நிறைய போக வாய்ப்பு கிடைச்சது. இப்போ நீங்கள் பாம்பேயில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணி சென்னை வந்துட்டீங்க. ஸோ அப்போ இப்போ சென்னையில் தான் இருக்கீங்க? அப்பத்துலேருந்து சென்னை தான் இருந்து. ஓகே. ஸோ ஒரு எவ்வளோ வருடங்கள் உங்களுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு சென்னை பிடிச்சிருந்ததா பாம்பேலேருந்து வந்த உடனே? ஏன்னா நீங்கள் வந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அவ்வளோ நாகரீகம் இருந்திருக்குமா, அவ்வளோ மாடர்னைஸ்டாக இருந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இல்லை? இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஆனால் எனக்கு சென்னை வந்து பாம்பேயோட ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் வந்தப்பவே எனக்கு சென்னை ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் என்னன்னா ஒரு அனில்.
அந்த சென்னை ஆஃபீஸில் உட்காண்டா வெளியில் ஒரு அணில் வந்து உட்காரும் ஜன்னலில், விச் இஸ் அ ரேரிட்டி இன் பாம்பே. பாம்பேல இட் வாஸ் லைக் 12th ஃப்ளோர் பில்டிங், ஸ்கை ஸ்கிரேப்பர் பில்டிங், எங்கே பார்த்தாலும் ஜனங்க நடந்துட்டு எல்லாம். அதில் விட்டுட்டு இங்கே வந்தோடனே மை ஆஃபீஸ் வாஸ் இன் லாய்ட்ஸ் ரோடு எல்லாம் நிறைய பச்சை பசை, சர்ச் பார்க் பின்னாடி தான். ஸோ மரங்கள், அணில் எல்லாம் இருக்கும். It was so nice, so welcoming. Okay. And as it is, my life schedule was not different. ஏன்னா காலையில் திருப்பி எழுந்துட்டு நான் தாம்பரத்தில் எங்களுக்கு வீடு, அப்பத்துலேருந்து நான் தாம்பரம் வந்த வீடு அதே தாம்பரத்தில் தான் இருக்கேன்னா. ஸோ தாம்பரத்துலேருந்து சென்னை அதே 45 minutes commute and everything. So I didn't find anything very different, except that there was more greenery and life was more அது உங்களை இன்னும் நல்லா சூதிங் pacing was very nice. Yes. ஓகே மேம், இப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு பிடிச்சி ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருந்துட்டு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் உங்களோட ட்ராக் இங்கே வந்து பாரத நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தது? எங்கே உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு அன்னைக்கே தோணுச்சா, இல்லை யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்க? அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆக்சுவலாக என்னோட ட்ராவல்ஸ் இஸ் வாட் ஹெல்ப்ட் அ லாட். ஸோ ஒரு வாட்டியும் வெவ்வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு இருந்தோம். அண்ட் லக்கிலி மை ஹஸ்பண்ட் வாஸ் இன் சச் அ ஒர்க் தட் he could take some time off and join me at the end of my assignment or something. ஸோ அந்த இடத்துல இருக்கிற கல்ச்சரல் இதை பார்ப்போம், அண்ட் அங்கே இருக்கிற அட்ராக்ஷன்ஸ், மியூசியம்ஸ் எல்லாம் பார்ப்போம். அவங்க எவ்வளோ அழகாக அவங்களோட நாகரிகத்தை பற்றி அவ்வளோ டிஸ்பிளே அவ்வளோ அழகாக காமிக்கிறாங்க. அவங்களோட பூர்வீகத்தையும் அவங்களுடைய பழமையையும் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதே இது நம்மள்ட்ட அவ்வளோ விஷயம் இருந்தோம் நம்மளுக்கு. அதுவும் திஸ் வாஸ் லைக் இன் 25 years ago, 2000, அதுக்கு முன்னாடி எல்லாம் 90sலாம். ஸோ அப்போல்லாம் இந்தியாவில் அவ்வளோவா நமக்கு மியூசியம்ஸ் இருக்கும், பட் இந்த மாதிரி வெளிப்பட நிறைய டிஸ்பிளேலாம் இருக்காது. அண்ட் பேசவும் மாட்டாங்க நிறைய. இட் வாஸ் கன்ஃபைன்ட் வித் ஸ்காலர்ஸ், புக்ஸும் நிறைய இருக்காது. சோஷியல் மீடியா கேட்கவே வேணாம் அப்போல்லாம் இல்லை. So there was no way you could get this kind of information. So இதை பார்த்துட்டு then we said, and ஒரு இடத்துக்கும் போச்சு we found Indian footprints. நம்ம நாகரிக தொடர்பான எவிடன்சஸ், கனெக்ட்ஸ் நிறைய பார்த்தோம் நாங்கள். ஸோ தென் வி வேர் மோட்டிவேட்டட் ரெண்டு பேருக்கும். அண்ட் ஒரு வாட்டி நாங்கள் பெல்ஜியம்லேருந்து, ஏன்னா பெல்ஜியமில் there was this beautiful comic museum, டின்டினோடது. அவ்வளோ அழகாக ஒரு காமிக் கேரக்டரோடைய சரித்திரம், தட் இஸ் இந்த காமிக்கே எப்படி ஆரம்பித்தாங்க அதை பற்றியே ஒரு அழகான மியூசியம், ஒரு ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஹோல் சிட்டியை நீங்கள் போனீங்கன்னாக்க காமிக், அந்த டின்டின் கேரக்டர் அதை பற்றி ட்ரெயில் எல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக பண்ணச்சே. தென் நாங்கள் திரும்பி அப்போது ஜெர்மனியில் இருந்தோம். திரும்பி வர வழியில் இதை பற்றி பேசின்னு இருக்கச்சே ரெண்டு பேரும். தென் வி டிசைடட், அப்போ பாரத் கியானுங்கிற பேரே அந்த ட்ராமில் தான் உருவாச்சு. ஸோ வி போத் செட் லெட்ஸ் ஸ்டார்ட் கம்பைலிங் இன்ஃபர்மேஷன். ஐ மீன் வி வேர் ஆல்ரெடி கம்பைலிங், பட் ஒரு ஃபார்மலாக ஒரு ஃபோக்கஸ்ட் இனிஷியேட்டிவாக உட்காந்து லெட்ஸ் டூ இட்னு சொல்லி இந்த தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கேள்வி வரும் இல்லையா, இதில் என்ன வருமானம் இருக்கும், இதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும், இதுக்கு நிறைய வந்து எதிர்ப்புகள் வரலாம், இல்லை விமர்சனங்கள் வரலாம், நம்மளால் இது தாக்கு பிடிச்சி நிற்க முடியுமா, இது எவ்வளோ தூரம் இது மக்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் வரும் இல்லைங்களா? அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? தொடர்ந்து 20 years ப்ளஸ் நீங்க travel பண்ணிட்டு 25 years. ஸோ அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கம்பைலேஷன் முதல்ல வந்து நாங்கள் ஒரு ரொம்ப குண்டு தைரியமாக ஆஹா இதை டிஸ்பிளே பண்ணால் போகிறோம்னு நினச்சோம். பட் டிஸ்பிளே பண்ணணும்னு வரைச்சே தான் வி ரியலைஸ், ஓ இந்த இன்ஃபர்மேஷனே இல்லை எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஃபர்மேஷனே நம்ம தான் உட்காந்து சேகரிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்தது. அப்போ தான் ஒரு பரவலாக இருக்குது, அதை ஒன்று சேர்க்கணும். அண்ட் நம் ஜென்ரல் பீப்புளுக்கு புரியற மாதிரி அதை கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப ஸ்காலர்லியாக இருந்தாலும், புக்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு ரொம்ப சாஸ்திரோத்தமாக இருந்தால் அதில் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஜென்ரலாக எல்லாருக்கும் புரியாது. அண்ட் நம்ம நாகரிகம் வந்து பியூட்டியே என்னன்னாக்க எல்லா லெவல்லையும் இருக்குது இன்ஃபர்மேஷன். ஒரே இன்ஃபர்மேஷன் எல்லா லெவல்லையும் இருக்குது. யூ ஹாவ் இட் ஆஸ் யுவர் காமன் ட்ரெடிஷன், ப்ராக்டிஸ், நம்மளுடைய வழிமுறைகள்லேயும் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன். அதே இது நம்ம டெக்ஸ்ட் லிட்ரேச்சர்லேயும் இருக்குது, அதே இது நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் இருக்குது. ஸோ எல்லாமே கூடு சேர்றது. பட் நம்ம எந்த லெவல்லேருந்து எடுக்கலான்னு நம்ம எடுத்துக்கிறதுல இருக்கு. ஸோ நம்ம வந்து அதனால் நாங்கள் அதை எடுத்து சேகரிக்கிறதுல இறங்கினோம்.
அண்ட் அந்த ஜேர்னி இஸ் கோயிங் ஆன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் முடிவே இருக்காது இதுக்கெல்லாம். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ த கொஸ்டின் வாஸ் நாட் அபவுட் ரிஸ்க் ஆர் எனி திங். சி ரிஸ்க்குங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு போட்டுட்டு அது வெளியில் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறோங்க. பணத்தை போட்டுட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கச்சே தான் நம்ம அந்த ரிஸ்க் மாதிரி பார்ப்போம். இதில் வந்து வி ஆர் ஷுர் நம்ம போட தான் போகிறோம், வெளியில் எடுக்கலாம் ஒன்றும் முடியாது, பறவை தான் போகிறது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் அனாலிசிஸுங்கிறது ரொம்ப இதுவாக இல்லை. அண்ட் இதில் எதிர்ப்புங்கிறதுக்கு கூட நாங்கள் வந்து வி வேர் வாண்டிங் டு பிரிங் அவுட் த பியூட்டி இன் இட். ஸோ யாரையும் குத்தம் சொல்கிறது எங்கள் இதில் நரேட்டிவ்லேயே கிடையாது. வி ஆர் நாட் பொலிட்டிக்கல், வி ஆர் நாட் ரிலிஜியஸ். ஸோ இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் நிறைய அந்த எதிர்ப்பெல்லாம் வரும். ஸோ வி பியோர்லி கோ பை நம்ம நாகரீகத்தில் இது ஏன் செஞ்சாங்க, இதில் என்ன நல்லது இருக்குது, அண்ட் அதை தான் வெளிப்படுத்துகிறோம். அதை என்ஹான்ஸ் பண்ணுறோம், அதை என்ஹான்ஸ் பண்ணி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறோம் நாங்கள், அவ்வளோதான். ஸோ அதனால எதிர்ப்பு இது வரைக்கும் ஆக்சுவலி டச் வுட், தேங்க் காட்ஸ் கிரேஸ். ரொம்ப அற்புதம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். மேம் நீங்கள் வந்து 100 புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கீங்க, வெளியிட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு மேம்? அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு புக்கு என்ன எழுதுனீங்க, அது எப்படி ஆரம்பிச்சிங்க, அதுக்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் கேட்கலாம். ஆனால் இந்த 100 புக்கு இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது 100 புக்ஸா அப்படின்ற ஒரு மலைப்பு வரும்ல, அது மலைப்பு திரும்பி பார்த்தா 100 புக்ஸ் எழுதியிருக்கோமேங்கிறதுல மலைப்பு வரல, இன்னும் எவ்வளோ இருக்கே எழுதுறதுக்குங்கிறதுல தான் மலைப்பு வருது. அற்புதம் மேம், அற்புதம் மேம். இந்த கான்ஃபிடன்ஸ் போறலையேன்னு போறோம், அதுல தான் மலைப்பு இருக்கு தவிர ஐ மீன் இன்னும் நிறைய இருக்கு பண்றதுக்குங்கிறதுல தான் ஒரு மலைப்பு இருக்கு. என்னன்னாக்கா நாங்கள் பண்ணுறது, நாங்கள் புஸ்தகம் எழுதணும்னு உட்காந்து எழுத மாட்டோம். ஓகே, நாங்கள் கண்ணு காது எல்லாம் ஜஸ்ட் வி கீப் இட் ஓப்பன். ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதையும் வி ஜஸ்ட் கேதர். ஓகே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கச்சே எங்களுக்கு வி ஆர் ஏபிள் டு see a beautiful connect. ஓகே, நாங்கள் இதை தேடிண்டு போய் இதுதான் பண்ண போகிறோன்னு இல்லை. ஸோ ஏன்னா அந்த மாதிரி பண்ணவும் முடியாது, ஏன்னா எவ்ரி திங் இஸ் ஸோ இன்டிகிரேட்டட். ஸோ கிடைக்கிறது எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிறோம். ஸோ நடைமுறையில் இருக்கிறது நேராக கண்கொண்டு பார்த்து அனுபவித்த விஷயங்களை நீங்கள் புத்தகங்களாக வந்து எழுதியிருக்கீங்க. அது இன்னும் வேற இருக்குன்னு வேற சொல்கிறீங்க. ரொம்ப அற்புதம் மேம். அண்ட் உங்களுடைய இந்த ஆவணப்படங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க, அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும், நிறைய ஆவணப்படங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அண்ட் இதற்காக நீங்கள் நிறைய விருதுகளும் வந்து வாங்கியிருக்கீங்க இல்லையா? அந்த விருதுகள் பற்றியும் சொல்லுங்கள் மேம். நிறைய பேர் எங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கொடுக்குறேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நாங்கள் சொல்லுவோம். இப்போ நான் எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஸ்டில் ஃபீல் வெரி யங், அதுக்குள்ளே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு இப்போ தானே ஆரம்பித்த மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ வி ஹவ் காட் அவார்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இது. இன்னொன்று மெயினாக இப்போ என்னன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் உத்கர்ஷ் சம்மான்னு அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க டெல்லியில், பிராச்சிய வித்யா பூஷணம்னு. ஸோ ஏன்ஷியன்ட் நாலேஜோட இதுன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அகோ பீஷ்மா அவார்டுன்னு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர், ஒருத்தர் பூனேல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அவரோட காலத்தில் ஒரு 18 வால்யூம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் சிவிலைசேஷன் அவர் இது பண்ணி கம்பைல் பண்ணியிருந்தார். அவர் இஸ் நோ மோர். ஸோ அவரோட ஃபேமிலி வந்து தே ஹவ் கான்ஸ்டிடியூட்டட் திஸ் அவார்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் தி இந்தியன் சிவிலைசேஷன். ஸோ அந்த விருது இப்போ ஜஸ்ட் 3 months. உங்களுடைய உழைப்புக்கு இது ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய விருதுகளும் வாங்கணும் அப்படிங்கிறது. நம்ம இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் வந்து நீங்கள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லியிருந்தீங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி, சினிமா பார்க்குற பழக்கம் உண்டா? ஹாபிஸ் தனக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது படங்கள் பார்க்குற பழக்கம் உண்டா? படங்கள் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங்லி மை ஹஸ்பண்ட் இஸ் அ வெரி கீன் வாட்சர். அவருக்கு குட்டி ஏதாவது பார்த்தாலும் மனசில் நன்னா பதிஞ்சிடும். அண்ட் அவர் வந்து அதை நினைவு வச்சுப்பார். அண்ட் கரெக்டான கான்டெக்ட்ஸில் அது வெளியும் கொண்டுருவார். நாட் ஒன்லி மியூசிக் ஃபில்ம்ஸ் பட் சாங்ஸ். ஓகே. ஸோ அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி வரைச்சே அவர் குட்டி குட்டியாக இதை எடுத்து எனக்கு காமிப்பார். அவர் கிளிப்பிங்ஸ் மாதிரி இதை பாரு அது பாருன்னு. ஸோ அதில் பார்க்கறது இது மெயினாக
is one of the ways in which I get exposed to films. ஓகே ரொம்ப அற்புதம் மேம். நம்மளுடைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக இது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.